அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தஃப்சீருடைய பாட வகுப்பில் 5வது வகுப்பில் இன்றிருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், வஹி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் எப்படி, குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வரும் பொழுது எந்தெந்த விதத்திலே கொண்டு வந்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தான் இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த வஹியுடைய தாரீஃப், வரை விளக்கணம், டெஃபினேஷன் என்னவென்பதை நாங்கள் ஆரம்பமாக அறிந்து கொள்வோம். அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மனாஹிலுல் இர்ஃபான் என்ற கிதாபில் இந்த வஹியுடைய தாரீஃபை சொல்லும் பொழுது, ஐயு அலிமல்லாஹு தஆலா மன் இஸ்தஃபாஹு மின் இபாதிஹி குல்லமா அராத இத்லாஅஹு அலைஹி மின் அல்வானில் ஹிதாயத்தி வல் இல்மி வலாக்கின் பி தரீகத்தின் சிர்ரியத்தின் ஹஃபியத்தின் கைரி முஅத்தாதத்தின் லில் பஷர் என்பதாக கூறுகிறார்கள். அதாவது ஐயு அலிமல்லாஹு தஆலா மன் இஸ்தஃபாஹு மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிலிருந்து யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பது, குல்லமா அராத இத்லாஅஹு அலைஹி, அவரின் மீது எந்த விடயத்தையெல்லாம் சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த எல்லா விடயத்தையும் அறிவித்து கொடுப்பது, மின் அல்வானில் ஹிதாயத்தி வல் இல்மி, எந்த விடயத்திலிருந்து இல்ம், அறிவு, இதே போல நேர்வழியுடைய வகைகளில் இருந்து அந்த அடியாருக்கு அறிவித்து கொடுப்பதற்கு தான் வஹி என்று சொல்லப்படும். ஆனால் வலாக்கின் பி தரீகத்தின் சிர்ரியத்தின் ஹஃபியத்தின், இது இரகசியமான முறையில் தான் அந்த அடியாருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். கைரி முஅத்தாதத்தில் லில் பஷர், மனிதர்களுடைய வளமைக்கு மாற்றமான முறையில், இரகசியமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு, அதாவது யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயத்துக்கு தான் வஹி என்று சொல்லப்படும் என்பதாக அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே போல இன்னொரு தாரீஃபையும் மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இஅலாமுல்லாஹி தஆலா லிமன் இஸ்தஃபாஹு மின் இபாதிஹி பி தரீகின் ஹஃபியத்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களிலிருந்து யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு ரகசியமான முறையிலே அறிவித்து கொடுக்கக்கூடிய விடயங்களுக்கு தான் வஹி என்று சொல்லப்படும் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் லேசான முறையில் இந்த வஹியுடைய தாரீஃபை விளங்கப்படுத்துகிறார்கள். ஹைர், இந்த அடிப்படையில் இந்த வஹி எத்தனை வகை என்று பார்த்தால், இந்த வஹியை மார்க்க அறிஞர்கள் இரண்டாக பிரிப்பார்கள். அல் வஹி அல் மத்லு, அல் வஹி கைரு மத்லு. அல் வஹி அல் மத்லு என்று சொன்னால், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்துகளை மனனமிட்டு சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். இதற்கு தான் அல் வஹி அல் மத்லு, ஓதப்படக்கூடிய வஹி என்று சொல்லப்படும். டைரக்டாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்துகளை உடனடியாக மனனமிட்டுக் கொள்வார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு அந்த ஆயத்துகளை ஓதி காட்டுவார்கள். இதுக்கு சொல்றது வஹி அல் மத்லு. அல் வஹி கைரு மத்லு என்று சொன்னால், இது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக குர்ஆன் ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்ட மாட்டார்கள். மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை கனவின் மூலமாக ஏற்படுத்துவான், அல்லது உள்ளத்திலே ஒரு உதிப்பை ஏற்படுத்துவான். இதுவும் வஹியுடைய ஒரு வகைதான். இதற்கு அல் வஹி கைரு மத்லு என்று சொல்லப்படும். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சாஃபாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கனவு கண்டாங்க? இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். ஒரு நாள் கனல தொடர்ந்து 3 நாட்கள் இந்த கனவை கண்டார்கள். இதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளங்கினார்கள்? இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வஹி, ஆகவே இந்த விடயத்தை நான் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்னாலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பலியிடுவதற்காக கொண்டு போனார்கள். அந்த சரித்திரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நேரடியாக அல்லாஹ் சொல்லாமல் கனவின் மூலமாகவும் அல்லாஹ் இப்படி வஹியை அறிவிப்பான். இதற்கு கைரு மத்லு என்று சொல்லப்படும். இதே போல தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு 6 மாதங்களாக கனவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கி கொண்டிருந்தான். அதனால் தான் புகாரியுடைய தெளிவான ரிவாயத் ஆரம்ப பகுதியிலேயே கிதாபு பதில் வஹியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத் வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து கனவுகளை காணுவார்கள்.
அந்த கனவெல்லாமே அடுத்த நாள் காலையில் உண்மையாகவே நடக்கும். இது வஹ்யுடைய ஒரு வகை. கனவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை அறிவித்துக் கொடுப்பான். ஆகவே இப்படியாப்பட்ட வஹைக்கு கைரு மத்லூ, ஓதி காண்பிக்கப்படாத வஹை என்று சொல்லப்படும். இதுல பல வகைகள் இருக்கின்றன. உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர் சீனாய் மலையில உரையாடினான். ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. அது என்னவென்று பார்ப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். இதெல்லாமே கைரு மத்லூ என்ற வஹைக்கு கீழால வரும். அடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் கைஃபியத்துல் வஹி, வஹியுடைய முறைகள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கும் பொழுது எப்படியாப்பட்ட விதத்திலே குர்ஆன் இறங்கியது, எந்தெந்த விதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை நபி அவர்களுக்கு இறக்கினார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கைஃபியத்துல் வஹி, வஹியுடைய முறைகள் எத்தனை என்று பார்த்தால் சபஅத்துன், 7 விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி இருக்கிறது. அல்லாமா சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ரவுதுல் உனுஃப் என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க. அல்லாமா இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸ்ஸமல் வஹிய சபஅத் அக்ஸாமின், இந்த வஹியை 7 விதமாக அவர்கள் பிரிக்கிறார்கள். அதுல முதலாவது தான் அல் வஹி அல் மனாமி, கனவின் மூலமாக வஹி வருவது. இது தான் கைரு மத்லூ. நான் ஆரம்பத்திலே இதை பற்றி சொன்னேன். ஆக கனவின் மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்திருக்கிறது. நபி பட்டம் கிடைப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை காண்பார்கள். அந்த எல்லாமே கனவிலே கண்ட பிரகாரம் அடுத்த நாள் காலையில் தொடர்ந்து அவ்வாறு நடந்து கொண்டே இருந்தது. இது வஹியுடைய ஒரு வகை. இரண்டாவது அந்நஃபஸு ஃபிர் ரௌ, இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்துவது. இதுவும் வஹியுடைய ஒரு வகை தான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் வெறுமனமே வார்த்தைகள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்தி அந்த உதிப்பு வார்த்தைகளாக வெளிவரும். அதனால் தான் அல்லாஹ் சூரா நஜ்ம்ல கூறும் பொழுது வமா யம்திகு அனில் ஹவா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சையின்படி எந்தொன்றையும் பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் எது சொன்னாலும் அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த வஹியை தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே நபி அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வஹி தான். இது வஹி என்ற அடிப்படையில் சில உதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த உதிப்புகள் தான் வார்த்தைகளாக வரும். இன்றைய காலத்தில் சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நபியோக கோவப்பட்டும் சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. சில சந்தர்ப்பங்களில் கூட சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலும் சில வார்த்தைகளை பேசியிருப்பார்கள். இதையெல்லாம் ஹதீஸ் என்று எடுக்க முடியாது என்று சிலர் கூறுவதுண்டு. ஏன், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே சிலர் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த வஹியுடைய இரண்டாவது வகையை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் கோபத்துடைய சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, அதிக சந்தோஷத்துடைய நிலையில் இருந்தாலும் சரி, யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் நபி அவர்களுடைய வாயில் இருந்து ஒரு வார்த்தை வருவதாக இருந்தால் அது வஹி தான், அது ஹதீஸ் தான். அதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கோபத்தில் ஒரு விடயத்தை பேசிவிட்டார்கள் என்று அதை நாங்கள் அப்படியே தட்டி விடக்கூடாது. அதுவும் ஹதீஸ் தான். ஆகவே வஹியுடைய இரண்டாவது வகை நபி அவர்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய உதிப்புகள், அது வஹி. அது எந்த சந்தர்ப்பத்திலாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்துடைய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் பேசுவதும் வஹிதான், கோபமாக இருக்கும் பொழுது பேசுவதும் வஹிதான், கவலையாக இருக்கும் பொழுது பேசுவதும் வஹிதான். ஆகவே எந்த ஒரு வார்த்தையையும் நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லாமே வஹிதான். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் மூன்றாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியின் மூலமாக வஹி வருவது. ஐயத்தியல் வஹி பிவாசித்தத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது வளமையாக நடக்கக்கூடிய விடயம். ஆக குர்ஆனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். இது வஹியுடைய மூன்றாவது முறை. நான்காவது ஒரு முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா ஐயத்தியல் வஹி பிவாசித்தத்தி இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். சில கட்டங்களில் இந்த வஹியை இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதாக சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதுவும் வஹியுடைய ஒரு வகை. ஐந்தாவது தமஸ்ஸலல் மலக்கு பிசூரத்திர் ரஜுல். சில சந்தர்ப்பங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வஹியை கொண்டு வருவார்கள். அது உண்மையான மலக்குடைய தோற்றத்தில் இருக்க மாட்டாது. மாற்றமாக எங்களை போல சாதாரண ஒரு மனிதருடைய தோற்றத்திலே சில விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஹதீஸ் ஜிப்ரீல் என்றே ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இல்மை அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதருடைய தோற்றத்தில் தான் வந்தார்கள். உமர்
உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட ரிவாயத். சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது, ஹஜ்ரத் திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்திலும் சில சந்தர்ப்பங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகிய தோற்றம் கொடுக்கப்பட்ட சஹாபி. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில சந்தர்ப்பங்களில் இந்த சஹாபியுடைய தோற்றத்தில் வந்து வஹியை கொடுத்திருக்கிறார்கள். இதே போல ஆறாவது ஒரு வஹியுடைய முறைதான் அய்யுகல்லிமஹுல்லாஹு தஆலா பிநபியிஹி மின் வராஇல் ஹிஜாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரைக்கு பின்னால இருந்து நபி அவர்களுடன் பேசுவது. இதுவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பேசினார்கள், உரையாடினார்கள். அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா என்ற விடயத்தில் தான் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று கூறுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கண்டார்கள் என்று கூறுகிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து வேற்றுமைக்கு ஒரு முடிவை காண முடியாது. இதற்கு முஷாஜரா என்று அரபியில் கூறுவார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முஷாஜரா கருத்து வேற்றுமைக்கு ஒரு தீர்வை காண முடியாது. ஆகவே அது கருத்து வேற்றுமையாகவே இருக்கட்டும். ஆனால் மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பேசினார்கள் என்பது இத்திஃபாக்குல் உலமா, எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து. ஆகவே இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திரைக்கு பின்னால் இருந்து பேசுவார். ஏன் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தூர் சீனாய் மலையில் பேசும் பொழுது ஒரு அசரீரி சத்தத்தை தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை. ஆகவே இதுவும் வஹியுடைய ஒரு முறைதான். ஏழாவது ஒரு முறை இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால் மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசை சப்தத்துடன் வஹி இறங்கும் என்று வருகிறது. இந்த முறை இருக்கிறதே, இந்த முறை எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருமோ நபி அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை உணர்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் கைஃப யதீகல் வஹ்யு, உங்களுக்கு வஹி எப்படி வருகிறது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்யானன் சில சந்தர்ப்பங்களில் வஹி யதீனி மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசை சப்தத்துடன் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பம் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். அந்த வஹி வந்து அதற்கு பிறகு அந்த வஹி நீங்கிவிடும். வகது வஐது அன்ஹு, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வஹியின் மூலமாக என்ன விடயங்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை நான் கிரகித்துக் கொள்வேன். கிரகித்தல் என்று சொன்னால் நன்றாக மனனமிட்டுக் கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர் ஹதீஸ்ல வருது, வஹ்யான் சில சந்தர்ப்பங்கள்ல யதமஸ்ஸலு அல் மலக்கு ரஜுலன், அந்த வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள். ஃபயுகல்லிமுனி, என்னிடத்தில் வந்து அவர்கள் பேசுவார்கள். ஃபஅஈமா யகூலு, அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நான் கிரகித்து நான் மனனமிட்டுக் கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விடயம் சஹீஹுல் புகாரியுடைய இரண்டாவது ரிவாயத்தும் இதே போல ஆறாவது ரிவாயத்தாகவும் பதியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வலக்கத் ரஅய்துஹு யன்ஸிலு அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்தி, கடும் குளிரான அந்த காலத்தில் இந்த வஹி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். ஃபயுஃப்ஸமு அன்ஹு வ இன்ன ஜபீனஹு லா யதஃபஸ்ஸது அரகா, சொல்றாங்க அந்த வஹி வந்து அப்படியே அந்த வஹி நீங்கிவிடும். இந்த சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி இருக்கிறதே வியர்வையால் அதிகரித்திருக்கும், அதாவது வியர்வை பொங்கி அப்படியே வழிந்து கொண்டிருக்கும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கடும் குளிரான சந்தர்ப்பத்தில் இந்த வஹி வரும். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த வஹியுடைய வெயிட் பாரத்தின் காரணமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெற்றி நன்றாக வியர்த்து அப்படியே சொட்டி கொண்டிருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. ஆகவே இந்த அடிப்படையில் 7 விதத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி இருக்கிறது. அதுல மிகவும் கடினமான சமயம் எது என்று சொன்னால் மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசை சப்தத்துடன் வரக்கூடிய அந்த வஹி தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இன்னொரு ரிவாயத்தும் வருது, ஒரு நாள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய மடியிலே படுக்க வைத்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் வஹி வந்தது. அந்த வஹியுடைய கணத்தினால் என்னுடைய இரு கால்கள் உடைந்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆகவே இந்த அளவுக்கு வஹியுடைய கணம் மிக அதிகமாக இருக்கும். ஏன்? மிகப்பெரிய அமானிதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ், இந்த குர்ஆனை மனிதருக்கு இறக்காமல் ஒரு மலைக்கு நாங்கள் இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் காஷிஅன் முத்தஸத்திஅன்
முஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த மலை சுக்குநூறாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன்? அந்த வஹீயுடைய வெயிட் அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். ஆகவே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹீ இறங்கும் பொழுது நபி அவர்களுக்கு வியர்த்து போடும். எந்த சில சந்தர்ப்பங்களில் ஒட்டகத்துக்கு மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு இருப்பார்கள். அந்த வஹீ இறங்கும் பொழுது ஒட்டகம் அப்படியே கீழே படுத்துரும். அந்த அளவுக்கு அந்த வஹீயுடைய வெயிட் இருக்கும். ஆகவே இதுதான் வஹீயுடைய முழு விபரமும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இன்னொரு முக்கியமான தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக விளங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.